திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் சரி, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகரம் வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப ஒரு ரூபா வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் 1 ரூபாய் இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அப்ப கூட நம்ம கடன் வாங்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு. உதாரணம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மனச்சோறு இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதுறாங்க, பட்டம் பெற்றாங்க. அந்த மாணவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் பிரச்சனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, எல்லா அணையும் வறண்டு போச்சு, அதே போல நிலத்தடி நீர் வற்றி போச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவும் இல்லை, ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல புயல், வெள்ளம், பேரிடர் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு கொரோனா 4 வருஷத்துல அதிமுக ஆட்சி செய்ய அதிமுக பல்வேறு சோதனைகளை பார்த்தது. வறட்சி, புயல், கொரோனா அத்தனை வென்றெடுத்து சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கி கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து, ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம்.
இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா இட நாடு தாங்குமா? இப்ப கடல்ல முழுகியாச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறது மிகப்பெரிய கடினம். அப்படி கடினமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தேர்தல் வருது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு வேண்டுமா? திறமையான செயல்பட்ட அரசாங்கம் தேவையா? வருமானமே இல்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனாக்குன அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்போ திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. கூடுதலா வருவாய் வந்து எதற்கு கடன் வாங்குறீங்க? புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. சட்டக்கல்லூரி இந்த மாவட்டத்திலையும் கொடுத்தோம். இந்த மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டது. இப்படி பல கல்லூரிகளை திறந்த அதிமுக ஆட்சியில அதுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தினோம். புதிய மாவட்டம் மாறை தோற்றுவித்தோம். பல தாலுகா, பல கோட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா? ஒண்ணுமே கொண்டாடல. எல்லாம் கொள்ளையடித்தாங்க. இந்த ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். சொல்லுங்க. கலெக்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.